அட நம்ம தலைவர் நடிச்ச கூலி படம் வந்து உண்மையிலே மொக்கையா இருக்கா இல்ல ஒரு டைம் பாக்குற மாதிரி இருக்கா இல்ல இந்த எல்சியூ இந்த டைம் டிராவல் இந்த சிவகார்த்திகேயனோட கேமியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் இருக்கா இன்டர்வியூல பேசி ஹைப் பண்ண நம்ம லோகி வந்து நம்மள ஏமாத்திட்டாரா அப்படின்றத பத்தி தான் இந்த கூலி படத்தோட ரிவ்யூல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஆல்சோ என்னோட தியேட்டர் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பார்க்க போறீங்க. மார்னிங்கே எழுந்துட்டு தூக்க கலகத்தோட வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து பைக்ல போய் வாங்கி கொடுத்துட்டு குளிச்சு முடிச்சிட்டு பைக்ல வந்து கிளம்பிட்டாங்கனால வந்து பெரிய தலைவர் ஃபேன் அந்த வைப்போடயே படத்துக்கு வந்து போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆனூர் தியேட்டருக்கு வந்து போகும்போது அங்க இன்னும் வைப் ஏத்துற மாதிரி அங்க ட்ரம்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிட்டு பயங்கர செலிப்ரேஷனா வந்து இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வந்து வைப் பண்ணிட்டு அங்க பயங்கர கூட்டமாவும் இருந்துச்சு. நான் வேற கார்ல வந்து சாப்பிடாமலே வந்துட்டேன் பாக்குற ஆர்வத்துல. சரி பக்கத்துல போய் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படி சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு கஃபேல போயிட்டு ஒரு சமோசாவும் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு அடிச்சு பிடிச்சி அப்படியே உள்ள வந்து போயிட்டேன். உள்ள போயிட்டு ஃப்ரண்ட்லயே சென்டர்லயே வந்து புக் பண்ணிருந்தேன் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தலைவரை. அப்படியே படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைட்டில் கார்டுலாம் வந்து சம பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பயங்கர செலிப்ரேஷனா இருந்துச்சு. அந்த மோனிகா சாங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கேள்விகள். ஏன் எதுக்கு ஏன் தலைவர்கிட்ட அந்த சுத்திகாசன் இவ்வளவு கோவப்படுது, எதுக்கு சத்யராஜ் வந்து செத்தாரு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கதை வந்து போயிட்டு இருந்துச்சு. போக போக தான் தெரியுது அந்த சத்யராஜ் கண்டுபிடிச்ச அந்த சேர் வந்து டைம் டிராவல் சேர்லாம் கிடையாது, பணத்தை எரிக்கிற நவீன மிஷினாமா. இதுலயே பெரிய ஏமாற்றம் எனக்கு. அப்புறம் லாஜிக்கே இல்லாம சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு எதுக்கு இங்க சேர்ல கொண்டு வரணும், அங்கே கடலை கட்டி அப்படியே கல்கட்டி இறக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் இன்டர்வல்ல அந்த சோபின் கேரக்டரை வச்சு நம்பவே முடியல, அபத்தமா எடுத்து வச்சிருந்தாங்க. இன்டர்வல்ல வந்து விட்டாங்க. அப்படியே வெளியே போய் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்த்தா விலை அதிகமா இருந்துச்சு. இது வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி உள்ள வந்துட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்டு அப்படியே உழப்பி சம்பந்தமே இல்லாம லாஜிக்கே இல்லாம ரைட்டிங்ல அவ்வளவு போரா இருந்துச்சு. அந்த லேடி கேரக்டர் எப்படி அந்த மிஷினை ஆபரேட் பண்ணுச்சு, யாருமா அது புதுசா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்ருதிகாசனை துரத்திட்டு போற சீனா இருக்கட்டும். அப்புறம் வீடியோ கால்ல பார்த்த அந்த லேடி வந்து மறுபடியும் ஸ்ருதிகாசன் அவங்க கூட வந்து போறாங்க. நாகார்ஜுனாக்கு தலைவரோட ஃபேஸ் ஞாபகம் இல்ல, அமீர்கானுக்கு தலைவரோட ஃபேஸ் உடனே ஞாபகம் வர மாதிரி சீன் வச்சிருக்காங்க. கடைசியில சந்திரமுகி படத்துல ஒரு பாம்பு மாதிரி இந்த படத்துல எதுக்குடா அந்த வாட்சி அப்படின்ற மாதிரி என்னதான் வந்து குறை சொன்னாலும் கிளைமாக்ஸ்ல அந்த ஃபிளாஷ்பேக் கொஸ்டின் வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்டுருச்சு மொத்தமா. நான் தலைவர் ஃபேன்ன்றனால வந்து ஓரளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகே படம் வந்து முடிஞ்சிச்சு. பைக் எடுத்துட்டு போகும்போது வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு. அந்த மலையிலே போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 4 நானும் எக் கிரேவியும் வந்து வாங்கி அந்த மலையிலே வந்து நல்லா சூடா வந்து சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன்.